ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். எஸ் அப்கோர்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மந்த் மேச ராசிக்கு லவ் லைஃப் எப்படி இருக்கும், கெரியர் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக ஒரு ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேஷ ராசி இருந்தாங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் டீல் பண்ணிட்டு போஸ்டணும் உங்களுக்கோ மேச ராசி இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இப்போ மேச ராசிக்காரங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்கணுங்கிட்ட அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ஷோராக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஷோராக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாலே ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க மஸ்ட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட எனர்ஜி நம்ம வெளில வரும். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இது 1 மந்த் பலன் ஆகும். நெக்ஸ்ட்டு மந்த் மேச ராசிக்கு எப்படி லவ் லைஃப் எப்படி இருக்கும், கெரியர் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ ஓவரால் எனர்ஜி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்து 7 ஆஃப் வாண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸ் சொல்லும்போது சம் பீப்புள்ஸ் உங்கள் லைஃப்பில், நார்மல் லைஃப்பில் உங்களுக்கு சம் பீப்புள்ஸ் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்காமல் அவங்க பிஹேவ் பண்ணலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க ஒரு விஷயத்த அதை ராங்காக புரிஞ்சுக்கிட்டு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மேபி நீங்கள் உங்களோட உண்மையான கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைங்க உண்மையான ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அவங்க மேபி அது நீங்கள் டீல் பண்ணுற போஸ்னாக இருக்கலாம், இல்லைங்க கரியர்லையாக இருக்கலாம், இல்லைங்க நார்மல் உங்கள் லைஃப்பில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அது உண்மையை நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்க, பட் அவங்க வந்து உங்களை ராங்காக புரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு நம்மளோட ஒரிஜினல் கேரக்டராக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம யூனிவர்ஸுக்கு கணக்கு கொடுத்தா போதும். இங்கே இருக்கிற மனுஷங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் அதை அவங்க ராங்காக மனசிலாங்கிறாங்க அப்படின்னா அது நம்ம மேலே உள்ள மிஸ்டேக் இல்லை, அவங்க மேலே உள்ள மிஸ்டேக் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை கடவுள் புரிஞ்சுக்கிட்டால் போதுன்னு ஒரு பாத்தில் நீங்கள் முன்னேறும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அப்போது உங்களை யாராவது ராங்காக புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஆல்ரெடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நிறைய காயங்கள், நிம்மதியான தூக்கம் இல்லாமல் பல ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் நீங்கள் கடந்துட்டு உண்டு, அல்லைங்க அந்த ஒரு பெயினில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த பெயின்லேருந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நீங்கள் புதுசாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது படிக்க போகிறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைங்க உங்கள் லைஃப்பில் நல்ல பர்சன்ஸ் என்ட்ராகக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ பல நாட்களாகவே நான் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் இருக்கேன், இல்லைங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டிப்ரெஷனுக்கு ஒரு மனக்காயத்தில் இருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நார்மலி நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஈகோ, ஆட்டிடியூட் காரணமாக ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி செப்பரேஷனில் வந்திருக்கலாம். ஸோ நமக்கு அந்த ஒரு நமக்கு கார்டு வந்திருக்கனால ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், இதை நினச்சி நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணியே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என்ன ஹர்ட் ஆகுறாங்க, என்னோட வலி எனக்கு மனசிலாக மாட்டேங்குது, ஒரு லோ வைப்ரேஷன் இருக்கலாம். பட் அப்படி நீங்கள் லோ வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்னு சொல்லும்போது அந்த ஒரு பெயின், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லேருந்து மெதுவாக நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் ஆகும். மேபி உங்களுக்கு ஸ்டடி விஷயமாவோ, கெரியர் விஷயமாவோ, இல்லைங்க உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல பர்சன்ஸ் என்ட்ராகிறனால அதுலேருந்து என்ன சொல்கிறது உங்கள் மைண்டை எதுலையாவது நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு பர்சன் மேபி இந்த ஒரு பர்சன் பயங்கர யாரு கூட அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், பட்டம் படாமல் பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், திரும்ப மைண்ட் பவர் ஒரு பர்சனாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருப்பேன், நமக்கு ஃபாஷன் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு லைஃப்பில் லெசன் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சுத்தமாக யாரு கூட அட்டாச் ஆகாத ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகப்போ இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை வச்சு இவரை நீங்கள் பார்த்து சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் எமோஷனல் கிடையாது, ஃபுல்லி ப்ராக்டிக்கல் ஆகும். இந்த ஒரு பர்சன் சுத்தமாக எமோஷனல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு கேரக்டர் ஆகும். இவருக்கு எமோஷன்ஸ் இருந்தும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க எமோஷன்ஸ் இருந்தும் அதை மைண்ட் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி உங்களுக்கு தோணலாம் இவருக்கு நம்ம மட்டும்
மட்டும் நார்மல் லைஃப்பில் 24 நம்ம இவனை திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இவன் லைஃப்பில் கையில் க்ரூ பண்ணுறான், அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறான், பல விஷயங்களை சாதிக்கிறான். இவனுக்கு உண்மையாகவே லவ்னு ஒரு விஷயம் இல்லையா, இல்லைங்க ஸ்னேகன் ஒரு விஷயம் இல்லையான்னு உங்களுக்கு பல டைம் டவுட் இருக்கலாம். அப்படி இந்த போஸ்டரோட கேரக்டரே பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நின்றனால காரணம் நீங்களும் ஒரு உங்கள் லைஃப்பில் நீங்களும் சேஞ்ச் ஆகணும். இனி எமோஷ்னலாக இருந்து இனி லைஃப்பில் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது, நம்மளும் ப்ராக்டிக்கலாக மாறணும். ஏன்னா அந்த அந்த ஒரு போஸ்டருக்கு எமோஷன்ஸ் இருந்தும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ரெடி இல்லை. என்ன சொல்கிறது, எமோஷன்ஸ் இருந்தும் அவன் லைஃப்பில் அவனோட சொந்த காரியத்துக்கும் சக்ஸஸுக்கும் கெரியருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். அப்போ நம்ம எமோஷன்ஸை வச்சுட்டு நம்ம டே பை டே நம்ம ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு இருக்கோம். அப்போ இது எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு காரியம் அந்த பர்சன் ப்ராக்டிக்கலாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட எமோஷன் எங்கே ஜெயிக்க போகுது. ஸோ அதனால் நம்மளும் ப்ராக்டிக்கலாக மாறணும்னு ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, ப்ராக்டிக்கலாக மாறணும். இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை அதான் நான் சொன்னேன்ல, ஒரு டைமில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் நீங்கள் இருந்திருக்கலாம், பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்கலாம். பட் நெக்ஸ்ட்டு மந்த்னு சொல்லும்போது அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு. ஸோ இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டரை வச்சு ரிலேஷன்ஷிப் நான் என்ன, லவ் நான் என்ன, உண்மையானவங்க யாரும் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு தோணிட்டு உண்டு என்ன தான் அவங்களுக்கு ஸ்னேகம் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்னேகத்தை காட்டில் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட், கரியர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளும் இதே மாதிரி மாறணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் உங்களை நோக்கி வரது மாதிரி நமக்கு வருது. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அந்த பிரேக் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் மென்டல் கோஃப்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஓகே, ஏன்னா இந்த பர்சனை பொறுத்த மட்டும் மேபி இந்த ஒரு தோட் உங்களுக்கு ஃபீல் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ஓடுவாங்க. நீங்கள் டிடாச்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு என் லைஃப் போதும், என்னோட சந்தோஷம் போதும், நீங்கள் குறைச்சி மூவ் ஆன் ஆகிற ஒரு டைமில் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரு ஆகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிருக்கலாம். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேருந்து மென்டல் கோஃப்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஒரு டிடாச் பண்ணி நீங்கள் வரக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜ் ஒரு ஆக்சுவலாக ரிசீவ் ஆகும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு டைமில் இவர்கிட்ட உங்களுக்கு இவர் உங்களை நோக்கி வருவாருங்கிறது நம்ம கார்டு குறிக்குது. மேபி உங்களுக்கு தோணலாம் ரிலேஷன்ஷிப் பல நாட்களே ஸ்டக்காக இருக்குது, பல நாட்களாகவே செப்பரேஷனாக இருக்குது, இதில் ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோற்றுறது. அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்கள் சைடில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் எப்போ நடக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் மென்டல் கோஃப்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை நோக்கி வரது கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற பாசிட்டிவான அவுட்கமும் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் உடனே இவங்க வருவாங்கன்னு சொல்லவால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பாத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். உங்ககிட்ட உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் எல்லா ஆப்ஷனையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஓகே, இதான் நமக்கு இனி கெரியர்லாம் பற்றி பார்க்கலாம். கெரியர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கும், மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேச ராசிக்கு மட்டும் தான் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகணும் அப்படி கிடையாது. சடனாக உங்கள் வீடியோ சடனாக இந்த ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலே உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஸோ கரியர் விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு பண்ணுற ஒர்க்கை நம்ம நல்லபடியாக பண்ணணும், டீசெண்டாக பண்ணணும், அதை லவ் பண்ணி பண்ணணும், ஒரு என்ன கரியரில் குறைச்சி ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் க்ரோ ஆகணும்னு ஒரு தாட் உங்கள் மைண்டில் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் அதை கடைபிடிக்கவும் செய்வீங்க. ஒரு சில உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கரியரில் நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்க்குறீங்க, இல்லைங்க ஒரு வேலை கிடைக்கணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஷோராக நடக்கும். பட் இங்கே நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா நமக்கு ஹைப்ரிஸ்டஸ் கார்டு வந்தனால நீங்கள் வந்து கெரியர் விஷயமா இருக்கட்டும், இல்லைங்க வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் உங்களோட இன்ட்யூஷன்ஸ் ஓகே மேபி உங்களுக்கு கெரியர் வைஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வேறு யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அதை நீங்கள் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெரியரில் க்ரோ கிடைக்கும். புதுசாக நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லைங்க புதுசாக ஏதாவது வாங்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு கோல்டோ இல்லைங்க ஒரு லேண்டோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். உங்களோட விஷயத்தை நீங்கள் சீக்ரெட்டிவாக வச்சுக்கோங்க, சைலண்டாக இருந்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். கெரியரில் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகே, குறைச்சி நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நமக்கு இந்த கார்டு காட்டுது. ஓகே, இனி ஃபினான்ஷியல் பார்க்கலாம். பட் உங்களுக்கு குறைச்சி ஃபேஷியல்ஸ் தேவை. நான் சொன்னேன்ல குறைச்சி விஷயங்களை சைலண்டாகவும் சீக்ரெட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் ஒர்க்கை பற்றி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபினான்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ நமக்கு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கனால உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள்ஸ் ஆகும். உடனே ஸ்டேபிள் ஆகுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. பட் குறைச்சி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபினான்ஷியலி உங்களுக்கு விட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா அது ஸ்டேபிள் ஆகும். அது எப்போ ஸ்டேபிள் ஆகுன்னா மெதுவாக தான் உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கனால எதிர்பாராத ஒரு பணம் உங்கள் லைஃப்பில் வரதுக்கான ஒரு நீங்கள் குறைச்சி கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் மேஜிக்கல் மிராக்கிள் மாதிரி உங்கள் லைஃப்பில் பணம் வந்து செய்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு 7 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கனால நீங்கள் காசு கொஞ்சம் நெக்ஸ்ட் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறது சரி, வேறொரு விஷயத்தில் நீங்கள் ஒரு என்ன சொல்லுது வேறு விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சரியா? ஸோ ஓவரால் நமக்கு கடைசியில் எண்டிங்கில் நமக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ ஸ்டார் கார்டு சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், சில எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றுது நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாராக நீங்கள் மாறுவீங்கன்னு நமக்கு இந்த கார்டு சொல்லுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டதாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஷோராக நிறைவேறும். இந்த ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்களுக்கு ஓகே ஸ்டார் கார்டு வந்திருக்கனால கட்டாயம் அது உங்கள் ட்ரீம் நிறைவேறும். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட்டாக மாற்றுறதுக்காக நடந்த விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸ்டார் கார்டு வந்திருக்கனால கட்டாயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாராக மின்னுவீங்க நமக்கு இந்த வீடியோவில் மனசிலாகுது. எதுவே பாசிட்டிவாக ஒரு ரீடிங் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நமக்கு கன்ஃபார்மாக இது லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு T லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கு நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இது இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மார்ச் இல்லை ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், எஸ் ஓகே, அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.